அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 12ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்காக டெல்லி சென்றிருந்தார். 12ஆம் தேதி மட்டும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கிட்டத்தட்ட 7 மணி நேரமாக விசாரணை நடைபெற்றது. அதற்கு அடுத்த நாளான 13ஆம் தேதியும் விசாரணை நடைபெறும் அப்படின்னு சொல்லி சிபிஐ தரப்புல இருந்து அறிவித்திருந்த நிலையில விஜய் தரப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கெஞ்சி கூத்தாடி இருக்காங்க. ஐயா பொங்கல்யா, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கய்யா, எங்களை விட்டுக்கிட்டு எங்களுக்கு பிறகு எப்போது எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் வரோம், எங்களுக்கு சொகுசாக நாங்கள் வருவோம், எங்களுக்கு எப்போ வரணும்னா நாங்கள் அப்போ தான் வருவோம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிபிஐ தரப்பும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அவர் ஊருக்கு போக விட்டுட்டாங்க சென்னைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு சிபிஐ தரப்புல இருந்து மறுபடியும் சம்மன் போயிருக்கு. ஜனவரி 19ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் ஆஜராகணும்னு சொல்லி சம்மன் அனுப்பியிருக்காங்க. இதில் பாஜகவும் நடிகர் விஜயும் எப்படி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு இதுல இருந்தே நமக்கு தெரியுது பாருங்க. ஒரு சிபிஐ விசாரணை, ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு விசாரணையவே அவர் நினைச்ச டைமுக்கு இவருக்கு என்னை விட்டுருங்கன்னு சொன்னால் இவரை விட்டுருவாங்களாம், இவர் என்னை பிறகு கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னால் பிறகு கூப்பிடுவாங்களாம். இப்படியெல்லாம் ஒரு ப்ரிவிலேஜ் இவருக்கு கிடைக்குதுன்னா அது வேற யாருக்காவது நடக்குமா? இவரை 12ஆம் தேதிக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம், இவரும் 12ஆம் தேதிக்கு போற மாதிரி போவாராம், கருப்பு சட்டை போட்டுட்டு போறாரு, கெத்தா போற மாதிரி போவாராம். அங்க பார்த்தா 7 மணி நேரம் விசாரணை நடந்துச்சும்பாங்களாம், அடுத்த நாளும் விசாரணைன்னு சொல்லுவாங்களாம். ஆனா விஜய் அவர்கள் கோரிக்கை வச்ச உடனே அதை ஏத்துக்கிட்டு இவர் அப்படியே ஊருக்கு அனுப்புவாங்களாம். திருப்பி அவர் விருப்பப்படுற நேரத்தில் அவர் வந்துப்பாராம். என்ன கடா இது? இப்படியெல்லாம் யாருக்காவது நடக்குமா? இதுல வேற விஜய்க்கு கடும் நெருக்கடி. ஏதோ மிரட்டுறாங்க விஜயை போட்டு, கடுமையாக அவரை போட்டு. மனுஷன் பாவங்க, அவர் என்னங்க பண்ணிட்டார்? அவர் என்ன படம் நடிச்சுட்டு அவர் அரசு விமர்சனம் பண்ணதுக்காகலாம் எப்படி பண்ணுவாங்களா? என்னங்க நீங்கள் இவரை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அணில் குஞ்சுகள்லாம் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. சார்ட்டர்டு ஃப்ளைட்டில் வேற நாட்டுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இவருக்கு கிளியரன்ஸ் கிடைக்குமா? கோவாக்கு போகிறதுக்கு தனி விமானத்தில் போவார், அதுக்கும் இவருக்கு கிளியரன்ஸ் கிடைச்சிரும். ஒய்பிரிவு பாதுகாப்பு கேட்டார்னு சொன்னால் உடனே ஒய்பிரிவு பாதுகாப்பு கிடைச்சிரும். கரூர் சம்பவம் நடந்தப்போ பார்த்தீங்கன்னா அத்தனை பாஜக காரங்களும் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஐ என்கொயரி எனக்கு இந்த டைமில் வேண்டாங்க, எனக்கு பொங்கல்லாம் கொண்டாடணும் அப்படின்னு இவர் கேட்டாராமா. உடனே அவர் கோரிக்கை ஏத்துக்கிட்டு விசாரணையை ஒத்தி வச்சுட்டாங்களாம் சிபிஐ. இவரு பாஜகவை எதிர்க்கிறாராம், பாஜக கொள்கை எதிரியா. நல்லா நாடகம் ஆடுறாருங்க, நல்லா நாடகம் ஆட தெரிஞ்சிருக்கு. நடிகனுக்கு பின்ன என்ன தெரியும்? நடிகனுக்கு நடிக்கிறது தான் நல்லா தெரியும், கைவந்த கலையாச்சே. இந்நேரத்துக்கு நியாயமா பார்த்தா விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு பிறகு விஜய் அவர்கள் மேலே ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாமல், அவருடைய வாகனத்தை பறிமுதல் பண்ணாமல், பல பேர் சொன்னாங்க அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணுங்க, வாகனத்தை பறிமுதல் பண்ணுங்க. ஆனால் பறிமுதல் பண்ணால் கடந்து கதறு வாங்கலன்னு சொல்லிட்டு அதையும் பண்ணாமல் எந்த வகையிலுமே விஜய் அவர்களுக்கு நெருக்கடி கொஞ்சம் கூட கொடுக்காத முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து, என்ன சிஎம் சார் பயமா, என்னைய பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, பழி வாங்கணும்னா அங்கே வாங்க இங்கே வாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வீடியோ போட முடிஞ்ச விஜய் அவர்களால் இப்போ பிஎம் சார் என்ன பயமானு ஏன் வீடியோ போட முடியல? நியாயமா பார்த்தா இப்படி வீடியோ போட்டிருக்கணும் இல்லையா? இப்ப வாகனத்தை எல்லாம் பறிமுதல் பண்ணி வச்சிருக்காங்க. டெல்லிக்கு வரவழைச்சு விசாரணை 7 மணி நேரமா விசாரணை நடந்திருக்கு. இவ்வளோ நடந்துமே வாயை திறக்கவே இல்லை, ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன்? இந்த சிபிஐ என்கொயரி ஒரு பக்கம் இருந்தாலும் படத்தை வரவிடாம இவ்வளோ நாளா பிடிச்சி வச்சிருக்காங்க. 9ஆம் தேதியே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் 14ஆம் தேதி ஆச்சு. வாயை திறந்தாரா விஜய் அவர்கள்? இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை பேசல. அதை பத்தி மூடிக்கிட்டு இருக்காரு வாய. நம்ம இப்ப கேட்கிற இதே கேள்வியை இளைஞர்கள் தாவேகாரங்களை கேட்டு அசிங்கப்படுத்துறாங்க. சிடிஆர் நிர்மல்குமார் இருக்காரு பாருங்க, அவரு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு, அங்க இதே மாதிரி இளைஞர்கள் கேட்கறாங்க. அங்க பாருங்களேன் எப்படி அசிங்கப்பட்டு திருன்னு முழிக்கிறாருன்னு பாருங்க. பிஎம் சார் அப்படின்னு வீடியோ போட்ட தலைவர் ஏன் இப்போ சென்சார் போர்டு விஷயத்துல பிஎம் சார்னு வீடியோ போடல? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பராசக்தி படம் வெளியே வந்ததுலேருந்து விஜய் ரசிகர்களால் தூங்கவே முடியல. புலம்பிக்கிட்டே கிடக்குறானுங்க, அங்கே இங்கேயும் எங்கே பார்த்தாலும் கிடக்குது. ஐயோ, நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிறோன்ற பேரில் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கூட போன காணொலி அதை பற்றி தான் பார்த்துருப்போம். அந்த காணொலியை பார்க்காதவங்க போய் பாருங்க, ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், நம்ம சேனல்லையும் இருக்கும், போய் பாருங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்தோடைய இயக்குனர் திரு சுதா கொங்காரா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்திற்கு எதிராக தெரியாத ஐடிகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு மோசமான வகையில் அவதூறு பரப்புறாங்க. நம்ம இதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அது எங்கிருந்து வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த வகையான தாக்குதல்கள் அரசியல் சார்ந்தவே அல்ல.
இது பொங்கலுக்கு வெளியிடப்படாத படத்துடைய நடிகருடைய ரசிகர்களிடமிருந்து வருகிறது. இந்த ரவுடித்தனம் மற்றும் குண்டர்தனத்திற்கு எதிராக நாம் போராடுகிறோம்னு சொல்லி சுதா கொங்காரா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சுதா கொங்காரா இருக்காங்க பாருங்க, இவங்களையும் இந்த தாவேக்க ரசிக குஞ்சுகள் போய் கடிச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆன்லைன்ல இந்த விஜய் ரசிகர்கள் ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மாவை போய் திட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அவங்களாச்சும் அவங்கள நம்பி பணம் போட்ட ப்ரொடியூசருக்காக இந்த மாதிரி இவங்க எல்லாம் பண்றதெல்லாம் தவறு, இதை நம்ம தட்டி கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க வாய்ஸ் அவுட் பண்றாங்க. ஆனா இவங்க அண்ணன் பாருங்க, எவனுக்கு என்ன ஆனா நமக்கு என்னன்னு சொல்லிட்டு வாயை பொத்திக்கிட்டு இருக்காப்ல. நல்லா கூட சேர்ந்து கள்ளத்தனமா கபட நாடகம் ஆடிக்கிட்டு விஜய் அவர்கள் அமைதி காத்துக்கிட்டு இருக்காப்ல. இந்த ரசிக குஞ்சலும் நம்ம அண்ணன் வந்து நல்லவர்டா வல்லவர்டா, அவர் எல்லாரும் மிதிக்கிறாங்கடா ஒடுக்குறாங்கடான்னு நம்பிக்கிட்டு இருக்கானுங்க தற்குறிகள். தன்னுடைய படத்துக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னாங்க வாயை திறந்து பேசணும் இல்லையா, அதுவும் பேச மாட்டாப்ல. அடுத்தவங்களுடைய படம் வருதுன்னா அதை பார்த்து பொறாம பிடிச்சி போய் அதுக்கு நெகட்டிவான ரிவ்யூஸை சோசியல் மீடியா ஃபுல்லாக பரப்புறது. இந்த நடிகர் விஜய் அண்ட் ஒட்டுமொத்த அந்த அனில் குஞ்சு ஈகோ சிஸ்டம் இருக்கு பாருங்க, இவனுங்கெல்லாம் தமிழ் சினிமாவுக்கே சாபக்கேடுங்க. இதுல வேற காசு கொடுத்து சில எச்ச ரிவ்யூவர்கள் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பெரிய புடுங்கியாட்டும் பேசுவாங்க. இப்படி ஒரு பக்கமா போய் நின்றுக்கிட்டு இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த இயக்குனருடைய இயக்கத்தால் வெளிவந்த இந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு கழுத்து சுளுக்கி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாப்புல ஒரு புழு சட்டை புளுத்தி. அந்த புளுத்தி படத்தையே பார்க்கல, படத்தை பார்க்காம கண்டதையும் உளறி கொட்டி வச்சிருக்கு. அதை பற்றி பேசணும்னா நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டு தான் பேசணும். அந்த புளுத்தி பேசியிருக்கக்கூடிய ரிவ்யூ இருக்கு பாருங்க, அந்த ரிவ்யூவில் அந்த புளுத்தி சொல்லுது, புழு சட்டை புளுத்தி சிவகார்த்திகேயன் அந்த படத்தில் ஹீரோயின் கிட்ட தெலுங்கு கற்றுக்கிட்டு இருப்பாராம், படத்தையே பார்க்கல. நல்லா அணில் கட்சிக்கிட்ட இருந்து வாங்கிட்டாப்ல போல இருக்கு. அணில்களுக்கு ஒரே தடவி கொடுக்குற வேலையா இருக்கு. அதை தொடர்ந்து ஒரு பதிவும் போட்டிருக்காரு பாருங்க இந்த சுதா கொங்காரா அவர்களை விமர்சனம் பண்ணி. படம் ஓடாவிட்டா பழியை தூக்கி சோசியல் மீடியாவினர் விமர்சகர்கள் மீது போடுவது தமிழ் சினிமாக்காரர்களுடைய வழக்கம். படத்துல என்ன தவறு செஞ்சோன்னு சொல்லிட்டு சுய பரிசீலனை செய்ய மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காப்ல. முதல்ல இவர் என்னைக்கு நல்லபடியா விமர்சனம் பண்ணியிருக்காரு, ஆக சிறந்த மொக்க படங்களை எல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்ற நபர், நல்லா இருக்கிற படங்களை எல்லாம் நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம ஆப்போசிட்டா பேசக்கூடிய நபர். எந்த படத்தை எடுத்தாலும் ஏதாவது நொட்டா சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இவரை திருப்திப்படுத்துற விதமா படம் எடுக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஆளே கிடையாது. அப்படி ஒரு பைத்தியக்கார. அவரே ஒரு படம் எடுத்தாப்ல, ஆன்டி அப்படின்ட்டு ஏதோ ஒரு படம். அந்த படமானது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சினிமான்ற ஒன்றை மனுஷங்க எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது வரைக்கும் வந்த சினிமாக்கள்லையே அப்படி ஒரு காட்டு மொக்க படம் வந்ததே கிடையாதுங்க. அவ்வளோ கேவலமான ஒரு படு மொக்கையான படம். இப்படி ஒரு தகர டப்பாவை எடுத்து வச்சுக்கிட்டு இவர் ஊர்ல மற்றவங்க எடுக்கக்கூடிய எல்லா படத்தையும் உட்காந்து கழுவி ஊத்துறது. பணம் வாங்கினா அவங்களுக்கு ஒரு மாதிரி, பணம் தரல யாராவதுன்னு சொன்னா அவங்கள போட்டு மிதின்னு மிதிக்கிறது. ஆனா இந்த நபர் விமர்சனம் பண்றதையும் பார்த்துக்கிட்டு இவர் சொன்னதை நம்பிக்கிட்டு நம்ம படத்தை பார்க்க போவோம் யாராவது இந்த காலத்துல போனாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் விஜய் ரசிகர்களை விட மட்டமான தற்குறிகள் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. ஒரு படத்தை பத்தி விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா அந்த படத்தை பார்த்துக்கிட்டு தானங்க விமர்சனம் பண்ணணும். இந்த புளுத்தி மாறன்லாம் பார்த்தீங்கன்னா படத்தை பார்க்கறதே கிடையாது, அப்படியே வந்து வாந்தி எடுத்து வச்சிடுறது எதையாவது ஒரு கர்மத்தை. ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு வாந்தி, ஒவ்வொரு டைப்பா வாந்தி எடுப்பாப்புல. படத்தையே பார்க்காம ரிவ்யூ மயிரை பண்ணிக்கிட்டு இவரு அதை ஜஸ்டிஃபை பண்ற விதமா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. படம் பார்க்காத எல்லாருமே காசு வாங்கினவங்களா, அதாவது யாரோ ஒருத்தவங்க ட்விட்டர்ல கமெண்ட் போட்டிருக்காங்க, யோ படத்தையே பார்க்காம காசை வாங்கிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க அவனுங்க கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு இவர் வந்துட்டு படத்தை பார்க்காம ரிவ்யூ பண்ணதை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காரு. படத்தை பார்க்காமலே நீ ரிவ்யூ பண்றனா காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்றேன்னு தானே அர்த்தம். நீ ஜெனியூனா ரிவ்யூ பண்றேன்னு சொன்னா படத்தை பார்த்துக்கிட்டு தானே ரிவ்யூ பண்ணுவேன். எப்படிப்பட்ட அறிவுன்னு பாருங்களேன். சைமன் செபாஸ்டியனே மிஞ்சும் அளவுக்கு அறிவு இருக்கு இந்த புழு சட்டமாறனுக்கு. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.